Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோங்க. முருங்கை விதை நன்மைகள் பத்தியும் முருங்கை விதையில இருந்து எப்படி பொடி செய்யலாம்ங்கறதையும் அந்த பொடியை நம்ம எப்படி சமையலுக்கு பயன்படுத்தலாம்ங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முருங்கை விதையில முருங்கைக்காயில இருக்க மாதிரியே அதிக அளவு நார் சத்துக்கள் இருக்குங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியை குறைக்க இது உதவுது. சரும பிரச்சனைகள் எல்லாம் போக்குறதுக்கு இந்த முருங்கை விதைகள் ரொம்ப பயன்படுதுங்க. உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த விதைகளை தொடர்ந்து உட்கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்துதுங்க. ரத்த சோகை உள்ளவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் நல்ல நாட்டு முருங்கைக்காய் எனக்கு கிடைச்சிச்சு. நல்லா காஞ்சிருச்சுங்க. மரத்திலே காய விட்டு பறிச்சது இது. உங்களுக்கு நாட்டு முருங்கை கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க. எந்த முருங்கையாக இருந்தாலும் நமக்கு மருந்தடிக்காத முருங்கையாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் முருங்கைக்காய்க்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியதுக்கு மருந்தடிக்க மாட்டோம். ஸோ இது ஆர்கானிக்காக கிடைக்கிறது தான். கிடைக்கும் போதே நம்ம இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது மெடிசனுக்கு கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா மொரிங்கா சீட்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க. அதுவும் இல்லாமல் அதோட சத்துக்களும் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்குங்க. இந்த மாதிரி காய் காய்ச்சி நம்ம காயை உபயோகப்படுத்திட்டு காஞ்சி போன காயெல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி மரத்திலே விட்டுருவோம். அந்த மாதிரி விடாமல் இந்த மாதிரி சேகரித்து நம்ம பொடி செஞ்சு வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், அதுலேருந்து எல்லா விதைகளையும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதை ஒரு நாள் நான் வெயிலில் காய விட்டேங்க. காய விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம தேவைங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொடியை அரைச்சி சேகரித்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாசனை குறையாமல் இருக்கும். இந்த சேகரித்த பொடியை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே 1 டீஸ்பூன் அளவு போடலாங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது மருந்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இதை நீங்கள் சமையல் எதையும் பயன்படுத்தாமல் பாலில் கூட காய்ச்சிட்டு தேன் கலந்து நீங்கள் இரவு தூங்க போகும்போது பால் குடிக்கும் போது அந்த பாலில் இதை 1 ஸ்பூன் அதாவது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேன் கலந்தும் கூட குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இதில் இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. விட்டமின் சி இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்கிறத விட 7 மடங்கு அதிகமாக இருக்குங்க. விட்டமின் ஏ கேரட்டில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. கால்சியம் பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு இதில் அதிகமாக இருக்குங்க. பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கும். அதை விட இதில் 3 மடங்கு பொட்டாசியம் இருக்குங்க. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா தயிரில் அதிகமாக இருக்குங்க. அதை விட இதில் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இதை பாலில் கலந்து குடிக்க விரும்பாதவங்க 100 மில்லி தண்ணியில் 5 கிராம் பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு குடித்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த முருங்கை விதைகளோட பயன்கள் பற்றியும் அதை எப்படி சமையலுக்கு பயன்படுத்தலாங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.